الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم منه. وقال تعالى أيضا يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலவுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட அத்துணை நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாளர்களாகிய நம்மவர்களுக்கு ஆண்கள், பெண்கள், பருவவயதை அடைந்தவர்கள் அனைத்து விதமான சந்தர்ப்பங்களையும் அனைத்து விதமான காலகட்டங்கள் நிலைமைகளையும் அனைத்து விதமான சந்தர்ப்ப போக்குகளையும் கண்ணியமானவர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் நிறைவேற்றுவதற்கு முடியுமான, செயல்படுத்துவதற்கு முடியுமான, நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமான இலகுவான இலேசான தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இலகுவான இலேசான ஷரீஅத்தை அல்லாஹ் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அது இபாதாத்தினுடைய பகுதிகளாக இருக்கலாம், முஆமலா தொடர்பான அம்சங்களாக இருக்கலாம், முஆஷராவோடு தொடர்பான பகுதிகளாக இருக்கலாம். அனைத்து விதமான சந்தர்ப்பங்களையும் நிலைமைகளையும் அல்லாஹு தஆலா இலகுவான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இலேசான முறையில் இருக்கக்கூடிய ஷரீஅத்தை, தீனை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, தபரானியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், புஇஸ்து பில் ஹனஃபியத்தி ஸம்ஹா, நபியாகிய நான்
அனைத்து விதமான சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் பருவயதை அடைந்தவனும் நிறைவேற்றுவதற்கு இலேசான ஷரீஅத்தை மார்க்கத்தை கொண்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அனைத்து விதமான காலகட்டங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு முடியுமான அழகிய இலகுவான மார்க்கத்தை கொண்டு நான் நுபுவத் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக முன்வைத்தார்கள். ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னத்தீன யுஸ்ருன், அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் இலகுவான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஷரீஅத் இலகுவான ஷரீஅத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் தீன் என்பது இலகுபடுத்தப்பட்ட மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலையும் படைத்தவன் அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த விடயத்தையும் ஷரீஅத்தாக மார்க்கமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு முன்வைத்தது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹு தஆலா அனைத்து விதமான சந்தர்ப்பங்களிலும் பருவவயதை அடைந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இஸ்லாத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முடியுமான அமைப்பில் தான் அல்லாஹ் ஷரீஅத்தை அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் மாதாந்தம் தன்னுடைய மாதவிடாயுடைய காலத்தை அவள் முன்னோக்கிறாள். மாதவிடாயுடைய மென்சஸ் பீரியடுடைய காலத்தை அவள் ஃபேஸ் பண்ணுகிறாள். சுப்ஹானல்லாஹ், அந்த மாதவிடாய் காலத்தை முன்னோக்கும் பொழுது அந்த பெண் உடல் ரீதியான கஷ்டத்தை அவள் அனுபவிக்கிறாள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு மேலும் சுமையை கொடுக்க கூடாது என்ற தோரணையில் இஸ்லாம் கூறுகிறது, அந்த பெண்ணுக்கு அந்த காலத்தில் தொழுவதும் ஹராம், நோன்பு பிடிப்பதும் ஹராம். கண்ணியமானவர்களே, ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாள். குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த கணம் அந்த பெண்ணுடைய உடலிருந்து அல்லாஹ் தஆலா இயற்கையாக பர்த் பிளட் என்ற ஒன்றை அல்லாஹ் வெளியாக்குவான். கண்ணியமானவர்களே, அந்த குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அந்த பெண் தன்னுடைய உடலால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பகுதி. இஸ்லாம் கூறுகிறது, இந்த கால தருணத்தில் தொழுவதும் நோன்பு பிடிப்பதும் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய காலத்தை ஒரு மனிதன் முன்னோக்குகிறான். ரமதானுடைய காலத்தை முன்னோக்கி அடுத்த கணம் அவனுடைய உடலில் நோய்கள் ஏற்பட்டு விட்டால் குர்ஆன் பேசுது, உங்களுக்கு நோன்பு விடுறதுக்குரிய அனுமதி இருக்கிறது. ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தை முன்னோக்கி ஒரு பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறான். பிரயாணம் என்பது உடல் ரீதியான டயர்ட ஒரு மனிதனுக்கு வழங்கும். இதனால குர்ஆனும் ஹதீஸும் கூறுகிறது, உங்களுக்கு பிரயாணம் ஏற்பட்டால் ரமதானுடைய காலத்தில் உங்களுக்கு அந்த நோன்பை விடுவதற்குரிய அனுமதி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு இலேசான இலகுவான ஷரீஅத்தை தீனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பொதுவாக இன்று உலகத்தில் மேற்கத்திய சிந்தனை உடையவர்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களில் படித்தவர்கள் கூட, முஸ்லிம் சமுதாயத்தில் படித்த மக்கள் கூட இன்று இஸ்லாம் மார்க்கம் என்பது அளவுக்கு அதிகமான சுமைகளை நம்மவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கம் என்பது நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய கட்டளைகள் அது கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் படித்த மக்கள் இன்று வாதிடக்கூடிய நிலைமையாக மாறியிருக்கிறது. கனிமாவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான், யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர் வலா யுரீது பிகுமுல் உஸ்ர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலையும் கஷ்டத்தை உங்களுக்கு நாடுவது கிடையாது. அனைத்து விதமான சந்தர்ப்பங்களையும் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய உம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இலேசான விடயங்களை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்பு நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து 2 விதமான ஆப்ஷன் அல்லாஹ் கொடுத்தானண்டா. யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்க விடயத்தில் உங்களுக்கு இதையும் எடுத்துக் கொள்ளலாம், இந்த மார்க்க விடயத்தில் இதையும் உங்களுக்கு தேர்வு செய்து கொள்ளலாம் என்று 2 விதமான தேர்வுகளை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டால், அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லா அஹத ஐஸரஹுமா, தன்னுடைய உம்மத்துக்கு அந்த 2 காரியங்களில் எது இலகுவானதாக இருக்குமோ அந்த இலகுவான காரியத்தை தான் மார்க்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள். கனிமார்களே, சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலையும் காலகட்டங்களிலையும் அன்பு நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்தினுடைய ஷரீஅத்தை இலகுவான ஷரீஅத்தாக, அழகான ஷரீஅத்தாக, இலகுவாக்கப்பட்ட மார்க்கமாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இன்று குத்பாவுடைய ஜும்மாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஃபிக்ஹ்னுடைய பார்வையில், குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, குர்ஆன் ஹதீஸினுடைய வியூல ஒரு பருவவயதை அடைந்த மனிதன் அவன் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நற்கர்மங்களையும் இபாதத்துகளையும் மார்க்க அறிஞர்கள் 2 அடிப்படையான பகுதிகளாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமானவர்கள் நாங்கள் ஐவேளை சொல்கிறோம், நோன்பு நோக்கிறோம், மார்க்க காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். இந்த அடிப்படையான 2 பகுதிகளுடைய இல்ம் நம்மில் அதிகமான இடத்தில் கிடையாது. கனிமார்களே, அதுல முதலாவது பகுதி தான் அல் அஸீமா என்பதாக அழைக்கப்படும், அஸீமத் என்பதாக அழைக்கப்படும். இந்த அஸீமத் என்ற சொல்லிற்கு, இந்த அஸீமத் என்ற பதத்திற்கு கண்ணியமானவர்களே மார்க்க அறிஞர்கள் உதாரணங்களின் மூலமாக டிஃபைன் பண்ணும் பொழுது, உதாரணங்களின் மூலமாக இதற்குரிய எக்ஸ்பிளனேஷனை முன்வைக்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, அஸீமத் என்றால் என்ன? ஒவ்வொரு பருவயதை அடைந்த மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் பருவயதை அடைந்தவன் 5 வேளை தொழுகையை அவன் தொழுதே ஆக வேண்டும். இது அஸீமத். கண்ணியமானவர்களே, பருவயதை அடைந்த மனிதன் தன்னுடைய 5 வேளை தொழுகையை தொழும் பொழுது அந்த 5 வேளை தொழுகையும் நேரத்துக்கு சரியாக நிறைவேற்ற வேண்டும். இது அஸீமத். துஹருடைய நேர தொழுகைய அசருக்கு தொழுவோம் மேலாது, அசரு நேர தொழுகைய துஹருடைய நேரத்தில் தொழுறதுக்கு மேலாது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் 5 வேளை நேர தொழுகையை தொழும் பொழுது இஸ்லாம் அந்த 5 நேர தொழுகையுடைய ரகாத்துகளுடைய யூனிட்களுடைய எண்ணிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. துஹர் தொழுகண்டா 4 ரக்காத்துகள் தொழணும், அசர் தொழுகைண்டா 4 ரக்காத்துகள் தொழணும், மக்ரிபுடைய தொழுகைண்டா 3 ரக்காத்துகள் தொழணும், இஷாவுடைய தொழுகைண்டா 4 ரக்காத்துகள் தொழணும், சுபஹுடைய தொழுகைண்டா 2 ரக்காத்துகள் தொழணும். ஒரு மனிதன் யோசிக்கிறான், இன்றைக்கு நான் துஹருடைய தொழுகைய ஷார்ட் பண்ணி 2 ரக்காத்தாக தொழுவோம், இன்றைக்கு அசருடைய தொழுகைய ஷார்ட் பண்ணி 2 ரக்காத்தாக தொழுவோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இந்த தொழுகைகளுடைய எண்ணிக்கைகளை அஸீமத்தாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கிறான். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ரமதானுடைய நோன்பை விடுவதற்குரிய அனுமதி கிடையாது. இது அஸீமத். ஒரு மனிதன் தொழுகையுடைய இபாதத்தின் பக்கம் முன்னோக்கிறான். கண்ணியமானவர்களே, அவன் தொழுகையுடைய இபாதத்தின் பக்கம் முன்னோக்கணும் என்றா அவனுக்கு வுது என்ற கடமையை அவன் நிறைவேற்றணும். இது அஸீமத். ஒரு மனிதன் குர்ஆனை சுமந்து தொட்டு ஓதுவதற்கு விரும்புகிறான், அவன் வுது என்ற அமலை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று தவாஃப் செய்ய விரும்புகிறான், இவன் வுது என்ற இந்த இபாதத்தை செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தும் அஸீமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கனிமார்களே, இந்த பகுதியை ஒரு நீண்ட பகுதியாக மார்க்க அறிஞர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் அஸீமத்தினுடைய பகுதியை நாம் விளங்கி அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம்
என்னுடைய ஹுத்பாவினுடைய இந்த தலைப்பை ஒரு சப்ஜெக்டாக, ஒரு பாடமாக இன்றைய மிம்பர் மேடை நான் முன்வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இது 2வது பகுதி. அஸீமத் என்பது 1வது பகுதி. 2வது பகுதி, இன்று சமூகத்தில் ஐவேளை தொழக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் இந்த 2வது பகுதி அவர்களுக்கு தெரியாது, அல்லது அதிகமானவர்கள் இந்த 2வது பகுதியினுடைய தெளிவர்களிடம் இல்லை, அல்லது அதிகமானவர்கள் இந்த 2வது பகுதியை மறந்துவிட்டார்கள். அது தான் கண்ணியமானவர்களே, இது ருஹஸு ஷரீஆ என்பதாக அழைக்கப்படும். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுத்த மேலதிகமான சலுகைகளுக்கு ருஹஸு ஷரீஆ என்பதாக அழைக்கப்படும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுத்த மேலதிகமான சந்தர்ப்பங்களுக்கு, வாய்ப்புகளுக்கு ருஹஸு ஷரீஆ என்பதாக அழைக்கப்படும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நாளாந்தம் 5 நேர தொழுகை தொழணும், அதுல எந்த குறையும் வைக்க முடியாது. ஒரு மனிதன் நாளாந்தம் 5 நேர தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழ வேண்டும், அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய ஊர்ல இருந்து ஒரு பிரயாணத்தை அவன் ஆரம்பம் செய்கிறான். கனிமர்களே, ஷரியத்தினுடைய கட்டுக்கோப்புக்கு உட்பட்ட லிமிட்டடான ஒரு பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறான். அவன் துஹருடைய நேரத்தை அடையும் பொழுதோ அவனுக்கு இஸ்லாம் கூறுகிறது, உன்னுடைய துஹருடைய தொழுகைய அசருடைய தொழுகையோட பிற்படுத்திக் கொள்ளலாம், உன்னுடைய அசருடைய தொழுகைய துஹருடைய தொழுகையோட முற்படுத்திக் கொள்ளலாம் என்ற மகா பெரிய சலுகையை இஸ்லாம் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான், துஹருடைய நேர தொழுகை அடைந்து விட்டான். குர்ஆன் சொல்லுகிறது, நீ துஹருடைய தொழுகையுடைய ரக்காத்துகளை எப்பொழுதும் 4 ரக்காத்துகளாத்தான் தொழணும். நீ பிரயாணத்தில் இருந்தால் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மின ஸலா, 4 நேர தொழுகைகளை 2 நேரமாக ஷார்டன் பண்ணி உனக்கு சுருக்கி தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுத்த சலுகைகள். ஒரு மனிதன் துஹருடைய தொழுகைய வழமை போல் உரிய நேரத்திற்கு ஜமாத்தாக நிறைவேற்றுவான். அவன் இருக்கக்கூடிய பிரதேசம் கடுமையான சூடு நிறைந்த, வெப்பம் நிறைந்த பிரதேசமாக இருக்கிறது. அவன் தூர இடத்திலிருந்து அவன் மஸ்ஜிதுக்கு வந்து துஹருடைய தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதற்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது. கனிமார்களே, எங்களுக்கு இஸ்லாம் கூறுகிறது, சுப்ஹானல்லாஹ், கடுமையான வெப்ப காலமாக இருந்தா ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ், துஹர் நேர தொழுகையை மாத்திரம் நீங்கள் அந்த வெப்பம் தணிந்த பிற்பாடு கடைசி நேரத்தில் துஹருடைய தொழுகையை பிற்படுத்தி உங்களுக்கு சொல்லலாம். இதற்கு அல்-இப்ராத் பில்-துஹர் என்பதாக அழைக்கப்படும். ஒரு மனிதன் குளிர் காலத்தை அடைகிறான். நான் வுது செய்கிறேன், என்னுடைய காலையும் கழுவிட்டேன், பூர்த்தியாக வுது செய்து விட்டேன். எனக்கு அடிக்கடி என்னுடைய உடலில் அதிகமாக குளிரை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் கால். எங்களுக்கு இஸ்லாம் கூறுகிறது, நீங்க வுது செஞ்சுட்டு ஹுஃப் என்ற மார்க்கத்தினுடைய சட்டம் இருக்கிறது, அந்த ஹுஃபை நீங்கள் ஷரியத்துக்கு உட்பட்டவாறு அணிந்து விட்டால் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் முழுவதும் வுது செய்யும் பொழுது அந்த காலை கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த ஹுத்பாவை சுருக்கமாக முன்வைக்கணும் என்றதுனால சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அவ்வளவு சலுகைகளை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறது. இந்த அத்துணை விதமான சலுகைகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்து விட்டதற்கு பின்னால அன்பு ரசூலுல்லாஹர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா பேசுகிறான், அல்லாஹ் விரும்புகிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் துஅதா ருஹஸஹு, படைத்தவன் அல்லாஹ்வாகிய நான் என்னுடைய அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சலுகைகளை அந்த சந்தர்ப்பத்தில் அவன் அதனை பயன்படுத்துவதை நான் விரும்புகிறேன். ஒருத்தர் பிரயாணம் போனாரண்டா, ஹஸ்ரத் 4 ரக்காத்துகள் தொழுகையிலும் 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக ஷோர்ட் பண்றதுக்கு அனுமதி இருக்குதான், ஆனா எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் 4 ரக்காத் தொழுகையை 4 ரக்காத்தாகவே தொழுகிறேன். கனிமானவர்களே, குர்ஆன் பேசுது,
فَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَقْصُرُوا مِنَ الصَّلَاةِ. நீங்க பிரயாணம் போனா நீங்க 4 ரக்காத் தொழுகைய 4 ரக்காத்தாக தொழாம நீங்க 2 ரக்காத்தாக தொழுறதான் அல்லாஹ் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ யுஹிப்பு அன் து'தா ருஹது. கண்ணியமானவர்களே, இந்த பாடத்தில் இந்த பகுதியில உண்மையிலேயே இதே தோரணையில் இதே வரிசையில் இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் மறந்து போன ஒரு பகுதி இருக்கிறது. இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் கேலஸாக கருதக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பகுதியினுடைய தெளிவு நம்மவர்களுக்கு இல்லாததனால் இந்த அதிகமான இபாதத்துகள் சமூகத்தில் பாழாகி போய்விட்டது. தொழுக வீணாகிறது. கனிமார்களே, அதுதான் ஒரு மனிதர் அவரே தொழணும் என்ற உது செய்யணும். ஒரு மனிதர் காபத்துல்லாவுக்கு முன்னால் இருக்கிறாரு, தவாஃப் செய்யறதுக்கு உது தேவை. ஒரு மனிதன் குர்ஆனை தொட்டு சுமந்து ஓதுவதற்கு உது தேவை. ஆனா உது செய்வதற்குண்டான தண்ணி அவர்கிட்ட இல்ல. கனிமார்களே, அல்லது தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தில் நான் இல்லை, என்னுடைய உடலில் நோய் இருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய சலுகை, இஸ்லாம் ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுமா? எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுதோ நீங்க வுதுக்காக வேண்டிய தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மண்ணை பயன்படுத்தி தயம்மும் என்ற அமலில், தயம்மும் என்ற இபாதத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். குர்ஆன் பேசுகிறது, நீங்கள் நோயாளிகளாக இருக்கிறீர்களா, அவ் அலா சஃபரின், நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிறீர்களா, அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயிஸ், உங்கள் ஒருவர் தன்னுடைய கமா ஹாஜத்துடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கிறீர்களா, அல்லது அவ் லாமஸ்தும் நிசா, கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவைப்பட்டிருக்கிறதா. கனிமகளே, குளிக்கிறதுக்கு ஏனா ஜனாபத்துடைய குளிப்பு கடமையாக இருக்குது. நான் குளிச்சேன் என்றா என்னுடைய உடம்புல நோய் வரும். எனக்கு உதவு செய்யறதுக்கு ஏலாம், நான் நோயாளியாக இருக்கிறேன். குர்ஆன் கூறுகிறது, ஃபதயம்மமு ஸஈதன் த்ய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஅய்தீக்கும் மின், உங்களுடைய முகத்தையும் கையையும் பயன்படுத்தி நீங்கள் தயம்மும் என்ற இபாதத்தை செய்து உங்களுடைய குளிப்பினுடைய கடமையை நீக்கி, வுதுவினுடைய கடமையை நீக்கி இபாதத்துகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபதயம்மமு ஸஈதன் த்ய்யிபா. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த பகுதியை அதிகமானவங்க விளங்காததுனால அதிகமான முஸ்லிம்களுடைய சுபகுடைய தொழுகை தவறிவிட்டது. வளமை போல் சுபகுடைய தொழுகையை தொழுது வரக்கூடியவர் ஜனாபத்துடைய கொழிப்பு ஏற்படுகிறது. அவருக்கு குளித்துக் கொள்ள முடியாத சிச்சுவேஷன், அவர் சுபகுடைய தொழுகை படாமல் இருக்கிறார். அதிகமான நோயாளிகள், அவர்களுக்கு தண்ணீரை பாவித்துக் கொள்ள முடியாத நிலைமை, அவர்கள் அதனை பயன்படுத்தாததினால் தொழுகையை மிஸ் பண்ணுகிறார்கள். கனிமார்களே, இந்த அனைத்து பகுதியிலையும் சுப்ஹானல்லாஹ், நான் முன்வைத்த அதிகமான அனைத்து விதமான சலுகைகளையும் ஆக விசேடமான சலுகை தான் இந்த தயம்முடைய அமலாக இருக்கிறது. ஆக விசேடமான பகுதி. ரசூலுல்லாஹி கூறினார்கள், உங்களுக்கு தண்ணீர் பெற்றுக் கொள்ளாவிட்டால் அபூதர் 10 வருடங்கள் கடந்தாலும் தயம்மும் செய்த உங்கள் இபாதத்துகளை நிறைவேற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ். கனிமார்களே, சில இபாதத்துகள் இருக்குது, அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கும் கொடுத்திருக்கிறான், முன்னால வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். தொழுகை என்பது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் உரித்தான இபாதத் அல்ல, இது முன்னால வாழ்ந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு என்பது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட இபாதத் அல்ல, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனிமார்களே, ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் கொடுத்த சில வணக்கங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அழகிய நல்ல முறைகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, புத்தில்னா அலன்னாஸ், முன்னால வாழ்ந்த எந்த சமுதாயத்தவர்களுக்கும் கொடுக்காத 3 விதமான சிறப்பம்சங்களை என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன யா ரசூலல்லாஹ், என்னுடைய உம்மத் தொழுகைக்காக வேண்டி தஃப்ல நிக்கிறாங்கடா, அது
மலக்குமார்கள் தங்களுடைய தப்புகளை நிற்பதற்கு சமன். எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இரண்டாவது சொல்லலாம், என்னுடைய உம்மத்தாளர்கள் பூமியில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த இடத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த இடத்தில் நின்று கொண்டு தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றலாம். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் அவங்களுடைய சேர்ஜுக்குள்ளால ஆலயங்களுக்குள்ளால தான் இபாதத்தை நிறைவேற்றணும். மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் தன்னுடைய இபாதத்தை நிறைவேற்றத்துக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் இந்த சலுகை எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய பரிசுத்தமான தூசி கலந்த மண்ணை பயன்படுத்தி தயம்மும் என்ற அமலை செய்யுங்கள். இது எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத அழகிய இபாதத்தாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தயம்மும் கொடுக்கல. சில மஸ்ஜிதுகள்ல முந்தைய காலங்கள்ல தயம்மும் என்ற பாக்ஸ் வைத்திருப்பார்கள். ஆனா உண்மைக்கும் நிறைய மஸ்ஜிதுகள் அது குறைந்து விட்டது. நாம் அதை பொருட்படுத்துவது கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தொழுகைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால கடமையாக்கினான். அல்லாஹ் நோன்பையும் ஜகாத்தையும் ஹிஜ்ர் 2ல கடமையாக்கினான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 6வது வருடம் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு யுத்தத்தில் பங்குபற்றுகிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செல்கிறார்கள். ரசூல் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மதீனாவுக்கும் ஹைபருக்கும் இடையில ஒரு இடம், அந்த இடத்துல சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால் ரசூல் நின்றாங்க. பைதா என்ற இடம், அந்த இடத்தில் ரசூல் அவர்கள் நின்றதுக்கு பின்னால என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய, நான் பிரயாணத்தை ஆரம்பம் செய்யும் பொழுது என்னுடைய சகோதரியான அஸ்மா ரலியல்லாஹுடைய மாலைய செயினை எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் இரவலாக என்னுடைய கழுத்தை தொட்டு பார்த்தேன். என்னுடைய கழுத்தில் அஸ்மாவுடைய மாலை இருக்கவில்லை, அது அவிழ்ந்து கீழே விழுந்து விட்டது. ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அஸ்மா ரலியல்லாஹுடைய மாலை என்னுடைய கழுத்தில் இருந்தது, அதை நான் தொலைச்சிட்டேன், அதை தேடிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, சஹாபாக்களே, ஆயிஷாவுடைய மாலை குலைந்து விட்டது, அதை தேடுங்கள், அதை தேடி கண்டுபிடியுங்கள். இரவு நேரம் கடந்து கொண்டிருக்கிற சஹாபாக்கள் தேடினார்கள், அவர்களுக்கு மாலை கிடைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த சந்தர்ப்பம் ஒரு பாலைவன பூமி பகுதி, சஹாபாக்கள்டையும் தண்ணீர் இருக்கல்ல, அந்த இடத்திலையும் தண்ணீருடைய எந்த டிராப்ஸ் கூட இருக்கல்ல. சில சஹாபாக்கள் தடப்பாகிட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லாம அபூபக்கர் இதெல்லாம் சொன்னாங்க, அபூபக்கர், உங்களோட மகள் ஆயிஷா செஞ்ச வேலையை பாருங்க. என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய அந்த மாலை செயின் தொலைஞ்சதுனால ரசூலுல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் எங்களிடம் முன்வைத்தார்கள், அதனை நாம் தேட ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் மாலை கிடைக்கவில்லை. ஆனால் தொழுகையுடைய நேரம் வரும் பொழுது எங்களுக்கு உது செய்வதற்கு தண்ணீர் இல்லாத இடத்தில் அகாமத் ரசூலுல்லாஹ் அபின் நாசிமாஹு, அனைத்து சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹ் அவர்களையும் ஆயிஷா நிறுத்தாக்கி விட்டார்கள் தண்ணீர் இல்லாத இடத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டாங்க. உடனடியாக அந்த இடத்திலிருந்து வந்து தன்னுடைய தலையில கையை வச்சு கொண்டு வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஆயிஷாவுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷாவுடைய இடுப்பில் விரல்களால் குத்த ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார் இடம் வந்து என்னோடு முன்னால் நின்று பக்கத்துல ரசூலுல்லாஹ் என்னுடைய மடியில படுத்திருக்கிறார்கள். என்னுடைய இடுப்பில் குத்த ஆரம்பித்தார்கள். நான் அசையவில்லை. ரசூலுல்லாஹ் மடியில் இருப்பதனால் நான் எந்த அசைவும் ஏற்படுத்தவில்லை. எனக்கு கண்டிக்க ஆரம்பித்தார்கள்.
ஆயிஷா, ஏன் இவ்வாறு செய்தீர்கள், இவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? உங்களால் தண்ணீர் இல்லாத ஒரு பிரதேசத்தில் நீங்கள் சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹையும் அமர்த்தி விட்டீர்கள். எவ்வாறு தொழுவார்கள், எவ்வாறு உது செய்வார்கள்? பெருமார்களே, இரவு நேரம் கடந்துட்டு சுபஹுடைய அதானுடைய சந்தர்ப்பம் வந்துச்சு. சஹாபாக்களுக்கும் ரசூல் அவர்களுக்கும் வுது செய்யறதுக்கு தண்ணீர் இருக்கல்ல. வுது செய்யறதுக்கு தண்ணீர் இருக்கல்ல. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சுபஹுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ஹிஜ்ரி 6வது வருஷம் தொழுகையும் நோம்பும் ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த பனுல் முஸ்தலக் என்ற யுத்த சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரி 6வது வருஷத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அழகான குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. யா ரசூலல்லாஹ், தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயம்மும் என்ற இபாதத்தை நீங்கள் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன் வசனம் இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு செய்திகள் பரவ ஆரம்பிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா முன்னால் இருக்கிறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், ஆயிஷா, ஜஸாக்கில்லாஹ் கைரா ஆயிஷா, ஜஸாக்கில்லாஹ் கைரா ஆயிஷா, ஆயிஷா அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும். கேட்டாங்க உஸைத் ரலியல்லாஹு, என்ன சொல்றீங்க நீங்க? மா நஸல பிகி அம்ருன் தக்ரஹீனா, அல்லாஹ் சத்தியமாக உங்களுக்கு எந்த ஒரு முசீபத் ஏற்பட்டாலும் அந்த முசீபத்தினுடைய பின்னணி அல்லாஹ் தஆலா அது உங்களுக்கு நலவை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அதன் மூலமாக நலவை ஏற்படுத்துகிறான். தயம்மத்துடைய ஆயத் இறக்கப்பட்டு விட்டது. இனிமர்களே, சுபஹுடைய தொழுகையை தயமும் செஞ்சு சொல்றதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மாலை எங்களுக்கு கிடைக்கல. ஒட்டகத்தை நாங்கள் எதிர்பார்த்தினோம். ஒட்டகம் நின்றவுடன் அந்த ஒட்டகத்துக்கு கீழால் அந்த மாலையை நான் பெற்றுக் கொண்டேன். கனிமார்களே, ஆயிஷாவினுடைய ஒரு முசீபத்தினால, ஆயிஷாவுக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்தினால் அல்லாஹ் தஆலா முழு சமுதாயத்துக்கும் ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு மகா பெரிய ஒரு சலுகை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், கடுமையான குளிர்காலம். ஹஜ்ரத், நான் நோய்வாயாகப்பட்டிருக்கிறேன், இந்த உடம்பு அசைக்கலாம். என்னுடைய உடம்பில் காயங்கள் இருக்கிறது. என்னுடைய உடம்பில் நான் பேண்டேஜ் பண்ணிருக்கிறேன், காயம் இருக்கிறது. கடும் குளிர்காலமாக இருக்கிறது. நான் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தெரியுமாங்களே, குளிப்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லுதோ, இந்த அனைத்து விதமான சந்தர்ப்பங்களையும் உங்களோட சிறு தொடக்காக இருக்கலாம், உங்களோட பெரும் தொடக்காக இருக்கலாம். ஒரு பெண் தன்னுடைய மாதவிடாயிலிருந்து நின்ற பிற்பாடு குளிக்க வேண்டும், குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, அல்லது அந்த குளிப்பதற்கு தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவள் இல்லை என்றால், ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால குளிக்கணும், குளிக்கலா. இந்த அனைத்து விதமான சந்தர்ப்பங்கள் என் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நம்மவர்களுக்கு தயம்மும் என்ற செயல்பாட்டை கொடுத்திருக்கிறது. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, உண்மையிலே வுதுவுடைய பாடம் என்பது அழகான ஒரு பாடம். இன்று நம்மில் அதிகமானவர்கள் 50 வருடங்கள் 60 வருடங்கள் சொல்கிறோம், அதிகமானவர்களுக்கு வுதுவுடைய பகுதி கூட தெளிவு கிடையாது. வுதுண்டா, வுதுவுடைய நிபந்தனைகள், பருவுகள், வாஜிபுகள், வுதுவை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்ற ஒரு அழகான பகுதியாக இஸ்லாம் வுதுவுடைய பகுதியை முன்வைத்திருக்கிறது. அதே போல் கண்ணியமானவர்களே, தயம்மும் என்ற பாடம் ஒரு அழகான சாப்டராக இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. அஸ்பாபு தயம்மும், தயம்மும் செய்யறதுக்குரிய காரணங்கள், வுஜூபு தயம்மும், வாஜிபாத்து தயம்மும், தயம்முடைய வாஜிபான விடயங்கள், தயமத்தில் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணாக்கள் என்றெல்லாம் இஸ்லாம் தயமத்துடைய பாடத்தை ஒரு அழகான பாடமாக ரசூலுல்லாஹ் ஒரு உம்மத்துக்கு முன் வைத்திருக்கிறது. அடிமார்களே, அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு யுத்தத்தில் நான் கலந்து கொண்டேன். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட பிற்பாடு இரவு நேரம் இருக்கும்
அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு குளிப்பு கடமையாக்கிவிட்டது, ஜனாபத்தாகிவிட்டது. சுபஹுடைய நேரம் அந்த இடத்தில் அவர்களுக்கு குளிக்கிறதுக்குரிய தண்ணீர் இருக்கல்ல. அம்மா ரலியல்லாஹு இஸ்லாத்தினுடைய இந்த சலுகையை ஞாபகப்படுத்தினார்கள். தயமும் செய்யலாம், ஆனா அம்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு தயமும் எப்படி செய்யணும்னு தெரியா. சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய ஆடைகளை களைந்து விட்டு முன்னால் இருக்கக்கூடிய மண்ணில் பிறல ஆரம்பித்தார்கள். மண்ணில் தன்னுடைய உடம்பை தேய்க்க ஆரம்பித்தார்கள். தேய்ச்சதுக்கு பின்னால சுபஹுடைய தொழுகை தோத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அஜ்னப்து யா ரசூலல்லாஹ், நான் ஜனாபத்தாக மாறினேன். இன்றைக்கு சுபஹுல குளிப்பதற்கு தண்ணீர் இருக்கவில்லை. ஒரு மிருகம் மண்ணில் உருளுவது போன்று உருண்டு நான் தயமத்துடைய வணக்கத்தை செய்து முடித்தேன். சொன்னாங்க, அம்மா அவளை பார்த்து, அவங்களுக்கு தயமும் உண்டா என்னன்னு தெரியா, தயமும் எவ்வாறு செய்வது? உன்னுடைய 2 கரங்களை பயன்படுத்தி முதல் விடுத்தமாக புழுதி உள்ள மண்ணினுடைய கையை தட்டிவிட்டு அதை எடுத்து முகத்துக்கு தடவு, அதற்கு பிற்பாடு மறுபடி உன்னுடைய கையை எடுத்து பூமியில் அடித்துவிட்டு உன்னுடைய 2 கைகளுக்கு மசாஜை. இதுதான் தயமும். முகமும் கையும் சம்பந்தப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், அப்படி இருந்தால் நான் தெரியாம தயமத்தை நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். அதனுடைய இன்மனக்கு இல்ல, அதனுடைய நுழைஜனுக்கு இல்லாம நான் செய்து விட்டேன். தயமும் என்பது இலேசான ஒரு செயல். தயமம் என்பது உதுவை விட இலேசாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு உணர்த்தினார்கள். கனிமார்களே, ஆனா இந்த பகுதியை கட்டாயம் ஞாபகப்படுத்தணும். தயமும் செய்யணும் என்றால் இஸ்லாம் 3 விதமான காரணங்களை முன்வைத்திருக்கிறது. அஸ்பாபு தயம்மும் என்பதாக அழைக்கப்படும். அந்த 3 விதமான காரணங்கள், முதலாவது காரணம் அந்த மனிதனுக்கு தண்ணீரை பாவிப்பதற்கு தண்ணீர் அந்த இடத்தில் கிடையாது. சுற்றி வளைத்து தேடினாலும் தண்ணீர் இல்லை. அடைய வளைத்து அனைத்து பகுதிகளும் தேடினார், தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை. அல்லது தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரை நான் உதுவுக்கு பயன்படுத்தினா எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாம போகும். குர்ஆன் தெளிவாக பேசுகிறது, தண்ணீர் கிடைக்காவிட்டால் நீங்கள் தயமும் பக்கம் நீங்கள் நாடுங்கள். இரண்டாவது காரணம், உண்மையிலேயே காலநிலைகள் இன்று மிகவும் வேறுபட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த காலநிலை சந்தர்ப்பத்தின் பொழுதும் எங்களுடைய இபாதத்துகளை நாங்கள் சீராக்கிக் கொள்ளணும். இரண்டாவது காரணம், இஸ்லாம் சொல்லுதோ, எனக்கு முன்னால தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய உடம்பில் காயம் இருக்கிறது, என்னுடைய உடல் பகுதிகளில் நான் பெண்டேஜ் போட்டிருக்கிறேன், அல்லது நான் தக்க காரணத்துக்குரியவராக இருக்கிறேன், தண்ணீர் பாய்த்தால் என்னுடைய நோய் அதிகரித்துவிடும். ரசூலுல்லாஹுடைய காலத்துல ஒரு சஹாபியுடைய தலையில ஒரு காயம் ஏற்பட்டது, ஒரு வாழ்வெட்டு. அந்த சஹாபி அவருக்கு குளிப்பு கடமையானதுக்கு பின்னால தொழணும் என்றதுக்காக வேண்டி அவரு தண்ணீரை பயன்படுத்தி அவரு தன்னுடைய குளிப்புடைய கடமை நிறைவேற்றிவிட்டார். கனிமார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு மனிதனுடைய தலையில காயம் இருந்தது, அவருக்கு மார்க்க விடயங்கள் தெரியாது, அவர் தெரியாம குளித்து விட்டார். அவர் வஃபாத்தாகினார். யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்களே, அந்த மனிதருக்கு அந்த தலையில் இருக்கக்கூடிய காயத்தில் ஒரு பெண்டேஜை கட்டிவிட்டு உடலில் இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளுக்கு தண்ணீரை படித்துவிட்டு அந்த தண்ணீர் படாத இடத்திற்கு தயமம் செய்துவிட்டு அவருக்கு தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்ற முடியுமே, ஏன் அதை அவர் நிறைவேற்றவில்லை? கனிமகளே, இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்று பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு இலகுவான மார்க்கம் என்று பாருங்க. கடுமையான குளிர்காலம், அல் பர்து ஷதீத், தண்ணீரை தொட்டால் எனக்கு நோய் ஏற்படும், இஸ்லாம் தண்ணீரை தொடாமல் தயமும் செய்வதற்குரிய அனுமதி கொடுக்குது. அம்ரது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
எனக்கு குளிப்பு கடமையாகிட்டு எனக்கு தண்ணீரை பாவிச்சா நோய் வரும் என்று நான் பயந்தேன். தயமும் செஞ்சுட்டு சுபகுடைய தொழுகை சொல்லிட்டேன். யார சொல்லா இது சரியா? யார சொல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுடைய தொழுகை சரியானது. மூன்று விதமான காரணங்களை இஸ்லாம் தயம்முடைய காரணமாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஆனா கண்ணியமானவர்களே, தயம்முக்கும் வுதுவுக்கும் மகாபெரிய வித்தியாசம். ஒரு மனிதன் வுதுவ செஞ்சுட்டான்டா ஒரு வுதுவால 5 பருவங்களையும் நிறைவேற்றலாம். ஆனால் தயம்மும் என்ற அந்த இபாதத், தயம்மும் என்ற அமல், துஹருடைய தொழுகைக்கு அவன் தயம்மும் செய்யணும் என்றா துஹருடைய நேரம் நுழைந்ததற்கு பிற்பாடு தான் தயம்மும் செய்ய வேண்டும். அந்த ஒரு தயம்மத்தின் மூலமாக ஒரு பரதான தொழுகை தான் நிறைவேற்ற முடியும். ஒன்றை விட அதிகமாக செய்யறதுக்கு இயலாது. ஒரு ஜும்மாக்கு சமூகம் தாராரு, ஜும்மாவோட 2 விதமான வாஜிபுகள் இருக்கிறது. அதில் முதலாவது பகுதி ஜும்மாவுடைய ஹுத்பா என்பது ஒரு வாஜிப். இரண்டாவது பகுதி ஜும்மாவுடைய தொழுகை என்பது இன்னொரு வாஜிப். எனக்கு நிறைய பேர் ஜும்மாவுடைய ஹுத்பாக்கு வரமாட்டாங்க, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவாங்க. அதிலும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு கடைசி வருவாங்க. இந்த 2 விடயங்களும் தனித்துவமான வாஜிபுகள். ஒரு மனிதர் ஜும்மாவுடைய ஹுத்பாவிலையும் பூரணமாக கலந்து கொள்ள வேண்டும், ஜும்மாவுடைய தொழுகையிலையும் நிரப்பமாக கலந்து கொள்ள வேண்டும். கனிமார்களே, ஜும்மாவுடைய டைம்ல ஒருத்தர் தயமம் செய்ய விரும்பிட்டாருண்டா ஜும்மாவுடைய ஹுத்பாவுக்கும் ஒரு தயமம் செய்யணும். ஹுத்பா முடிஞ்சதுக்கு பின்னால ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி இன்னொரு தயமம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தயம்மும் என்ற அமல் இஸ்லாம் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்திருக்கிறது. ஒரே ஒரு ஃபர்தை மாத்திரம் தான் செய்ய முடியும். ஒரு ஃபர்து தான் செய்ய முடியும். எனவே அதிகமான மார்க்க சட்ட திட்டங்கள் தயம்முமோட தொடர்பான பகுதியை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதிகமானவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், ஹஜ்ரத், என்னுடைய இடது கையில காயம் இருக்குது, நான் பெண்டேஜ் போட்டிருக்கிறேன், நான் எப்படி தயமும் செய்யணும்? கனிமர்களே, ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான நோய்களால பாதிக்கப்படுவான். ஒரு மனிதன் தன்னுடைய காயத்துக்கு அவன் மருந்து போடும் பொழுது, தன்னுடைய காயத்துக்கு ஒரு பிளாஸ்டர் இடும் பொழுது, தன்னுடைய காயத்துக்கு ஒரு பெண்டேஜ் பண்ணும் பொழுது எங்களுக்கு பிறகு வழிகாட்டுகிறது 2 விதமான வழிகாட்டல்கள். முதலாவதாக, நீங்கள் பெண்டேஜ் பண்ணும் பொழுது பூர்த்தியாக உது செய்துவிட்டு அந்த பெண்டேஜ் நீங்கள் கட்டுங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய காயத்துக்கு ஏற்றால் போல் மீதமாக எடுக்காமல் சரியான அளவிற்கு பெண்டேஜ் கட்டுங்கள். இது 2 கண்டிஷனும் ஆக முக்கியம். இடது கையில காயம், முதலாவதாக என்னுடைய முகத்தை நான் கழுவேன், இரண்டாவதாக என்னுடைய வலது கையை நான் கழுவேன். இடது கைக்கு வாரம் பெண்டேஜ் இருக்கிறது. கனிமார்களே, இடது கையில பெண்டேஜ் இல்லாத பகுதியை முழுமையாக தண்ணீரினால் நான் கழுவ வேண்டும். கழுவினத்துக்கு பின்னால அந்த பெண்டேஜுக்குரிய இடத்தில் தண்ணீர் படவில்லை. இதனால் இஸ்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் நம்மவர்களுக்கு தயம்மும் என்ற இபாதத்தை கட்டாயமாக்குகிறது. அதற்கு பதிலாக இரண்டாவது இடது கையை கழுவும் பொழுது நீங்கள் தயமும் செய்யுங்கள். அடுத்ததாக காலுக்கு போவாரு, வலது கால கழுவினாரு, மறுபடியும் இடது கால்ல அவருக்கு பெண்டேஜ் கட்டப்பட்டிருக்கிறது. இடது கால்ல முடியுமான அளவுக்கு கழுவிவிட்டு மறுபடியும் தண்ணீர் அதில் படாமல் இருக்கிறது, அந்த பகுதிக்காக வேண்டி தயமம் செய்வார். இந்த பீரியட்ல அதிகமானவங்க எடுத்து கேட்ட கேள்விகள்ல அதிகமான கேள்விகள்ல ஒன்று இந்த கேள்வி. இனிமர்களே, தயமும் தொடர்பான பகுதி. நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இது தேவை. அதிகமானவர்கள் இதனுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்தார்கள். முஸ்லிம்களாகிய நாம் இதனுடைய சந்தேகங்களை தீர்த்து நாம் அமல் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, பொதுவாக ஒரு குறிப்பு இருக்கிறது. நாம் நம்முடைய தயமுத்துடைய உறுப்பாகிய அது கையாக இருக்கலாம், முகமாக இருக்கலாம், இந்த 2 பகுதிகளிலையும் நாம் தயமம் செய்து கொண்டாலும் தொழுகையை நாம் நீட்ட வேண்டும். இது பொதுவான கண்டிஷன். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பகுதியை நாங்க அந்தந்த சந்தர்ப்பங்களில் முன்னோக்கும் பொழுதுதான் அதனுடைய சந்தேகங்களுக்கு வரும். பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால வந்து உட்கார்ந்துக்கோங்க, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பின்னால் இருக்கக்கூடியவர்கள்
முன்னால இடவழிகள்ல உட்கார்ந்துக்கோங்க. யாரும் ஜும்மாவுடைய சந்தர்ப்பங்கள்ல மஸ்ஜிதுக்குள்ளால பேசி கதைச்சி மஸ்ஜிதுடைய பொறுமத்துகளை யாரும் மாசமாக்கி வருவாங்க. ஒரு பழக்கமாக போயிட்டு இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர் ஜும்மாக்கு வாரது குளிக்க நாம சேற்றை பூசிதற்கு சமன் மாதிரி மஸ்ஜிதுக்கு பின்னால பகுதியிலிருந்து பேசுறது. கனிமானவர்களே, மஸ்ஜிதுடைய பொறுமத்துகள் பேணப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கதையை குறைத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜித் ஜும்மாவுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கனிமானவர்களே, எனவே இந்த டைமுடைய பாடத்துல நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்வதோடு பொதுவாக இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்றேன். இஸ்லாத்தினுடைய எந்த சலுகையாக இருந்தாலும், இஸ்லாத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட எந்த சலுகையாக இருந்தாலும், பாவங்களோடு கலக்கும் பொழுதும், பாவங்களோடு பெரும் பாவங்களோடு கலக்கும் பொழுதும் அந்த சலுகையை அனுபவிப்பதற்குரிய எந்த சந்தர்ப்பத்தையும் இஸ்லாம் கொடுப்பது கிடையாது. ஒருத்தன் பிரயாணம் செய்யறான், அந்த பிரயாணத்துடைய நோக்கம் பாவம் செய்யறதுக்கு. அந்த பிரயாணத்தில் அவனுக்கு ஜம்மு கத்தருடைய குர்ஆனுடைய இஸ்லாத்துடைய எந்த சலுகையையும் பயன்படுத்த முடியாது. ஒரு மனிதன் பிரயாணம் செய்யறான் ஒரு மோசமான ஒரு வியாபாரத்தை செய்யறதுக்கு. ஒருத்தன் பிரயாணம் செய்யறான் ஒரு மோசமான சரியத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை செய்யறதுக்கு. பாவங்கள் கடக்கப்படும் பொழுது இஸ்லாத்தினுடைய சலுகைகளை இஸ்லாம் செய்வதற்கு அனுமதி வழங்காது. வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ஞாபகம் வருகிறது. கடைசி நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். அனைவர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கணும். உண்மையிலே நாங்க இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பரவலான நோயாக மாறிவிட்டது. நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், உம்ரா செய்யறோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அதிகமானவர்களுடைய முஆமலாவுடைய பகுதி சீரற்றதாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலுடைய பகுதி சீரற்றதாக இருக்கிறது. இன்று மாற்று மத சகோதரர்கள் முஸ்லிம்களை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு நம் கொடுக்கல் வாங்கலுடைய முறைகள் மாறி இருக்கிறது. ஏமாற்றம் அதிகரித்து விட்டது. வட்டியுடைய தொடர்பு அதிகரித்து விட்டது. மஸ்ஜிதில் நாம் சுஜூது செய்கிறோம், நெற்றிகள் கருத்து போயிருக்கிறது. முஆமலாவுடைய பகுதி அது சீரற்றதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் இபாதத் முஆஷராத் அனைத்து விடயங்களுக்கும் மிகப்பெரிய தடையாக இருப்பது நம் முஆமலாக சீராக இருக்க வேண்டும். இது ஒரு தனி தலைப்பாக பேசணும். இந்த விடயத்தில் நாங்கள் அதிகமானவங்க நாங்கள் யோசிக்கணும். கண்ணியமானவர்களே, முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அந்த காலத்தில் அரபிகள் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை பார்த்துத்தான் முஸ்லிம்களுடைய அக்லாக்கை படித்தார்கள். இன்று நம்மில் அதிகமான முஸ்லிம்கள் கொடுக்கல் வாங்கல் அந்நிய மதத்தவர்களோடு செய்யும் பொழுது ஏமாற்றத்தோடும் ஹராத்தோடும் மோசமான செயல்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்தை மனதில் பதிவு வைக்கிறதோட எங்களுக்கு தெரியும், முழு நாட்டிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தை முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வாரம் அதிகமான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதிகமானவர்களுடைய வீடு வாசல்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய மக்கள் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லை. காலையில் ஒருத்தர் கோல் பண்ணார், ஹஜ்ரத் கண்டில இருந்து உங்களோட பகுதி எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட ஊர் பக்கங்கள் தொடர்ச்சியாக மழை இருந்தாலும் சீராக அழகாக மக்கள் அவங்க நடவடிக்கைகளை கொண்டுட்டு போறாங்க. கனிமார்களே, அதிகமான கஷ்டங்களை முஸ்லிம்கள் நோக்கி இருக்கிறார்கள். அனைத்து மக்களும் நாங்க ரசூலுல்லாஹுடைய உம்மத் என்றதுனால ஜம்இய்யா ரீதியாக ஒரு முயற்சி நடக்கிறது. எங்களோட ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களால முடியுமான பணத்தை, நிவாரண பொதிகளை எங்களோட கிராமத்தில் இருந்து எங்களோட ஊர்ல இருந்து அனுப்புறது. அதற்குண்டான ஒரு முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் அதை ஆரம்பிப்பதற்காக வேண்டி தயாரில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அடுத்த மனித சகோதரனை கவலைப்படாத வரைக்கும் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட ஈமான் பூர்த்தியாகாத கண்ணியமானவர்களே. எனவே இதை நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி துஆ செய்வோம். இந்த நிலைமை சீராகி நாட்டில் சுமூகமான ஒரு நிலைமை உண்டாகணும் என்பதற்காக வேண்டி
முழுமையான துஆவை ஈடுபடுவோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் செய்த கரங்கள் எந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். கல்புகள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ். நீ கஃபாரு துனூபாக இருக்கிறாய் யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். தாய் தந்தைகளுடைய ஹக்குகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்திரு நாயனே. நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். உஸ்தாத்மாருடைய தொழில்களில் பரக்கத் செஞ்சிரு நாயனே. அழகான வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கினானே. முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். சிறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். மதரசாவில் ஓதக்கூடிய 6 மாணவர்கள் மஃபாத்தாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய தாய் தந்தைகள் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். 6 குழந்தைகள் 6 சிறுவர்கள் குர்ஆனை மன்னம் செஞ்சவங்க யா அல்லாஹ். குர்ஆனை பாடமாக்கினவங்க யா அல்லாஹ். மார்க்கத்தை படித்துக் கொண்டிருந்தவர்கள் யா அல்லாஹ். ஷஹாதத்துடைய சந்தர்ப்பத்தவர்களுக்கு கொடுத்திரு நாயனே. ஷஹாதத்துடைய நன்மையவர்களுக்கு கொடுத்திரு யா அல்லாஹ். நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிற நாயனே. முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கி நாயனே. வீடு வாசல்களுடைய நிலைமைகளை சீராக்கி கொடுத்திரு யா அல்லாஹ். பெண்களை பாதுகாக்கிற நாயனே. பெண்களை பாதுகாக்கிற நாயனே. அழகான மூத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். மஸ்ஜித் வச்சங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். மதரசாவில் வச்சங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். சுஜூதில் வச்சங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். மதீனத்து மண்ணில் வச்சங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே. இறந்த முஸ்லிமாக சிறந்த முஸ்லிமாக இந்த பூமியில் வாழக்கூடிய தருணங்களுக்கு தந்திரு நாயனே. துஆவை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹ்.